Hi friends, welcome to your TNPC. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஒரு क्वेश्चन தமிழ், ஒரு क्वेश्चन இங்கிலீஷ் அப்படின்னு 50 क्वेश्चन தமிழ்லயும் 50 क्वेश्चन இங்கிலீஷ்லயும் இருக்கும். வாங்க நம்ம क्वेश्चंसக்கு போயிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. First all girls sainik school located at option A Dwarka, Gujarat, option B Mathura, UP, option C Bhopal, MP, option D Chennai, தமிழ்நாடு. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரா யூபி. ஃபர்ஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் சைனிக் ஸ்கூல்னால் வந்து கேர்ள்ஸுக்கான தனியாக இராணுவ பள்ளி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின். நாட்டிலேயே மிக நீளமான கடல் பாலம். ஆப்ஷன் ஏ ராமன் சேது பாலம், ஆப்ஷன் பி பீமன் சேது பாலம், ஆப்ஷன் சி உடல் சேது பாலம், ஆப்ஷன் டி அடல் சேது பாலம். ஸோ நாட்டிலேயே மிக நீளமான கடல் பாலம் எதுனா ஆப்ஷன் டி அடல் சேது பாலம். இந்த அடல் சேது பாலம் என்பது வந்து மகாராஷ்டிராவில் மும்பை மாநகரத்தில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி அசாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த பவர் பிளான்ட்டுக்கு வந்து ஓம்காரேஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட் என்று பெயர். நான்காவது கொஷின். தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்கும் திட்டம். ஆப்ஷன் ஏ பாதை திட்டம், ஆப்ஷன் பி வேர்கள் திட்டம், ஆப்ஷன் சி விழுதுகள் திட்டம், ஆப்ஷன் டி மரங்கள் திட்டம். இதோட ஆன்சர் வந்து விழுதுகள் திட்டம். தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்கும் திட்டம் நேம் வந்து விழுதுகள் திட்டம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபிஃப்த் கொஷின். இந்தியா சைன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மைனிங் இன் விச் கண்ட்ரி? தற்போது இந்தியா நாடு வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி கூட லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மைனிங்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு. ஸோ அந்த எந்த கண்ட்ரி? நம்ம ஆப்ஷன் பார்த்தலாம். ஏ பெரு, பி பிரேசில், சி வெனிசுலா, டி அர்ஜென்டினா. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அர்ஜென்டினா தான் சரியான விடை. இந்தியா வந்து லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு எந்த நாடு கூட ஒப்பந்தம் போட்டிருக்குன்னா அர்ஜென்டினா. இந்த அர்ஜென்டினா கண்ட்ரி வந்து ஏபிசி த்ரியாங்கிளில் வந்து லித்தியம் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அர்ஜென்டினாவில் ஒரு முக்கியமான நாடு. அங்கே தான் வந்து இந்தியா லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆறாவது கொஷின். கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்க தமிழ்நாடு திட்டம். ஆப்ஷன் ஏ நெய்தல் எழுச்சி இயக்கம், ஆப்ஷன் பி நெய்தல் மீட்சி இயக்கம், ஆப்ஷன் சி எழுச்சி இயக்கம், ஆப்ஷன் டி மீட்சி இயக்கம். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெய்தல் மீட்சி இயக்கம். கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்க தமிழ்நாடு திட்டம் வந்து நெய்தல் மீட்சி இயக்கம் தான் இதோட திட்டம் நேமு. இந்த நேமில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கொஷின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ ரோபோட் டீச்சர். India's first AI robot teacher. Option A Lisa, Odisha, option B Kevin, Assam, option C Aishwarya, Mumbai, option D Iris, Kerala. ஆப்ஷன் டி ஐரிஸ் கேரளா தான் இதோட ஆன்சர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ ரோபோட் டீச்சர் வந்து ஐரிஸ் கேரளா தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். எய்த் கொஷின். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல். ஆப்ஷன் ஏ நிசார், ஆப்ஷன் பி லூனார், ஆப்ஷன் சி புஷ்பக், ஆப்ஷன் டி ஃபால்கன். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் வந்து ஆப்ஷன் சி புஷ்பக். இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஏவுகணைன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து புஷ்பக். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் 9th கொஷின். இன்டர்நேஷ்னல் உமன் ஃபார்மர்ஸ் இயர். ஆப்ஷன் ஏ 2024, ஆப்ஷன் பி 2025, ஆப்ஷன் சி 2026, ஆப்ஷன் டி 2027. இன்டர்நேஷ்னல் உமன் ஃபார்மர்ஸ் இயர் இதோட ஆன்சர் வந்து 2026 தான். சர்வதேச பெண் விவசாயிகள் வருடம் வந்து 2026 தான் கொண்டாடப்படும்னு ஐநா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம 10th கொஷினுக்கு போயிடலாம். 10th கொஷின். International Year of Quantum Science and Technology. Option A 2024, option B 2025, option C 2026, option D 2027. ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஆப்ஷன் பி 2025. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்கல்ல. 2024க்கு என்ன நேம்னு நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள்.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். தி ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ டூரிசம் ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு? ஆப்ஷன் ஏ முசூரி உத்தராகண்ட், ஆப்ஷன் பி கார்கில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் சி புவனேஸ்வர் ஒடிஷா, ஆப்ஷன் டி சிம்லா வெஸ்ட் பெங்கால். தி ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ டூரிசம் வந்து ஆப்ஷன் ஏ முசூரி உத்தராகண்டில் தான் நடைபெற்றிருக்கு. முசூரி உத்தராகண்ட். தி ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ டூரிசம் முசூரி உத்தராகண்ட். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 12th கொஷின். ஹெசபொல்லா. ஸோ நம்ம நியூஸில் கேட்குற இந்த நேம் கொடுத்துட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹெசபொல்லா என்பவர் வந்து எந்த நாட்டுடன் சம்மந்தப்பட்டவங்க? ஆப்ஷன் ஏ இஸ்ரேல், ஆப்ஷன் பி சிரியா, ஆப்ஷன் சி லெபனான், ஆப்ஷன் டி மியான்மர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி லெபனான். போகோ ஹராம்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து எந்த நாட்டோடு சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் கொஷின். நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டி குஜராத். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் தான் ஆன்சர். நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் உள்ள கல்லூரி வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்தியாவின் முதல் முறையாக ஆளில்லா விமானங்கள் மூலம் இரத்த பைகள் விநியோகம் செய்யப்பட்டது எங்கே? ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் டி பஞ்சாப். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒடிசா தான் இதோட ஆன்சர். இந்தியாவில் முதல் முறையாக ஆளில்லா விமானங்கள் மூலம் இரத்த பைகள் விநியோகம் வந்து ஒடிசா. நெக்ஸ்ட் கொஷின். நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் அடிக்கல் நாட்டப்பட்ட இடம்? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி பெங்களூரு, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி கொல்கத்தா. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹைதராபாத். நாட்டில் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் அடிக்கல் வந்து ஹைதராபாத்தில் தான் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 16வது கொஷின். உலகின் அதிக வாகன நெரிசலுடைய நகரம் 2023 அடிப்படையில் வந்து உலகின் அதிக வாகன நெரிசலுடைய நகரம்? ஆப்ஷன் ஏ பெங்களூரு, ஆப்ஷன் பி லண்டன், ஆப்ஷன் சி பாரிஸ், ஆப்ஷன் டி நியூயார்க். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி லண்டன். உலகின் அதிக வாகன நெரிசலுடைய நகரம் முதலிடம் பிடிப்பது வந்து ஆப்ஷன் பி லண்டன். இதே வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா வந்து முதலிடம் பிடிப்பது வந்து பெங்களூரு. உலக அளவில் லண்டன், இந்திய அளவில் வந்து பெங்களூரு. நெக்ஸ்ட் கொஷின். தமிழகத்தில் முதல் முறையாக மக்களை தேடி ஆய்வக சேவை எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி மதுரை. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் நாகர்கோவிலில் தான் முதல்ல மக்களை தேடி ஆய்வக சேவை வந்து தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரி, நாகர்கோவில். நெக்ஸ்ட் கொஷின். சென்னையில் ஓட்டுநர் இல்லா முதல் மெட்ரோ ரயில் சேவை வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வரப்போகுது? ஆப்ஷன் ஏ 2025, ஆப்ஷன் பி 2026, ஆப்ஷன் சி 2027, ஆப்ஷன் டி வந்து 2028. ஆன்சர் 2026. 2026 தான் ஓட்டுநர் இல்லா முதல் மெட்ரோ ரயில் வந்து தொடங்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 19th கொஷின். நாட்டின் முதல் தேவாங்கு சரணாலயம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் கோவை, ஆப்ஷன் பி கோவை சென்னை, ஆப்ஷன் சி கரூர் திண்டுக்கல், ஆப்ஷன் டி வந்து சென்னை கரூர். நிறைய ரெண்டு ஊர் சொல்லியிருக்கோம். அந்த 2 இடத்துலையும் தான் தேவாங்கு சரணாலயம் தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கரூர் திண்டுக்கல். கரூர் திண்டுக்கல்ல தான் நாட்டின் முதல் தேவாங்கு சரணாலயம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 20th கொஷின். தமிழகத்தில் முதல் மினி டைடல் பூங்கா எங்கு தொடங்கப்பட்டிருச்சு? ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி திருவண்ணாமலை, ஆப்ஷன் சி விழுப்புரம், ஆப்ஷன் டி கரூர். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விழுப்புரம். விழுப்புரத்தில் தான் தமிழகத்தில் முதல் டைடல் பூங்கா வந்து தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின். நாட்டின் முதல் ஒலிம்பிக் நீர் அகாடமி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கடலூர், ஆப்ஷன் பி நாகை, ஆப்ஷன் சி ராமநாதபுரம், ஆப்ஷன் டி சென்னை. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ராமநாதபுரத்தில் தான் நாட்டின் முதல் ஒலிம்பிக் நீர் அகாடமி வந்து தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். மெய்தி இனத்தவர்கள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? ஆப்ஷன் ஏ மேகாலயா, ஆப்ஷன் பி அசாம், ஆப்ஷன் சி மணிப்பூர், ஆப்ஷன் டி நாகாலாந்து.
இதோட ஆன்சர் வந்து மணிப்பூர். மெய்தி இனத்தவர்கள் வந்து மணிப்பூர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் முதல் செமிகண்டக்டர் ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி குஜராத். குஜராத்தில் தான் இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலை தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின். உலகின் முதல் வேட கடிகாரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ உஜ்ஜைன் மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி இந்தூர் மத்திய பிரதேசம், ஆப்ஷன் சி அயோத்தி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டி ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ உஜ்ஜைன் மத்திய பிரதேசம். உலகின் முதல் வேட கடிகாரம் வந்து உஜ்ஜைன் மத்திய பிரதேசத்தில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின். உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம். உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட். உலகின் முதல் ஏஐ மென்பொறியாளர். ஆப்ஷன் ஏ டெவின் ஏஐ, ஆப்ஷன் பி கெவின் ஏஐ, ஆப்ஷன் சி ஜான் ஏஐ, ஆப்ஷன் டி ராபர்ட் ஏஐ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெவின் ஏஐ. உலகின் முதல் ஏஐ மென்பொறியாளர் வந்து ஆப்ஷன் ஏ டெவின் ஏஐ தான் மென்பொறியாளர். நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தெலுங்கானா. தெலுங்கானாவில் தான் முதல் வன பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் முதல் உட்புற தடகள மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ அமைக்கப்பட்டு விட்டது, ஆப்ஷன் ஏ சென்னை தமிழ்நாடு, ஆப்ஷன் பி அகமதாபாத் குஜராத், ஆப்ஷன் சி மும்பை மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி புவனேஸ்வர் ஒடிசா. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி புவனேஸ்வர் ஒடிசா. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட். ஆப்ஷன் ஏ விக்ரம் எஸ், ஆப்ஷன் பி ஆதித்யா எஸ், ஆப்ஷன் சி சந்திராயன் எஸ், ஆப்ஷன் டி ஆரியபட் எஸ். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ விக்ரம் எஸ். நெக்ஸ்ட் கொஷின். நாட்டிலேயே செங்குத்தான நிலையில் திறந்து மூடும் வசதியுடன் அமைக்கப்படும் முதல் பாலம். ஆப்ஷன் ஏ அடல் சேது பாலம், ஆப்ஷன் பி சேத்ரா பாலம், ஆப்ஷன் சி ராமன் பாலம், ஆப்ஷன் டி பாம்பன் ரயில்வே பாலம். இதோட ஆன்சர் பாம்பன் ரயில்வே பாலம். ஆப்ஷன் டி பாம்பன் ரயில்வே பாலம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 31. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் மியூசியம். ஆப்ஷன் ஏ இம்பால் மணிப்பூர், ஆப்ஷன் பி சண்டிகர் ஹரியானா, ஆப்ஷன் சி சோனிபட் ஹரியானா, ஆப்ஷன் டி மும்பை மகாராஷ்டிரா. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி சோனிபட் ஹரியானா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் மியூசியம் சோனிபட் ஹரியானா. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அனலாக் ஸ்பேஸ் மிஷன். ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் பி கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் சி குலசேகரப்பட்டினம் தமிழ்நாடு, ஆப்ஷன் டி லே லடாக். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி லே லடாக். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அனலாக் ஸ்பேஸ் மிஷன் லே லடாக். நெக்ஸ்ட் கொஷின். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு பேன் சோஷியல் மீடியா அண்டர் 16 children. ஆப்ஷன் ஏ யூஎஸ்ஏ, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் டி பிலிப்பைன்ஸ். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் கொஷின். ரீசென்ட்லி விச் கண்ட்ரி டிக்ளேர் ஆஸ் மலேரியா ஃப்ரீ நேஷன்? ஆப்ஷன் ஏ சூடான், ஆப்ஷன் பி எகிப்த், ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி இந்தோனேஷியா. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி எகிப்த். எகிப்த் recently declared as malaria free nation and India also eliminated trachoma. Next question. India's place in a World Hunger Index 2024. Option A 107, option B 111, option C 105, option D 109.
இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 105. டோட்டல் 127 நேஷனில் இந்தியா வந்து 105th. ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சைனா, செகண்ட் ரஷ்யா, தேர்ட் குவைத், லாஸ்ட் பிளேஸ் வந்து சொமாலியாவுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் 36. நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் 2024. ஆப்ஷன் ஏ யூஎஸ்ஏ ஆர்கனைசேஷன் ஜார்ஜ் ஏஇசி, சீனா ஆர்கனைசேஷன் ஜிசாங் ஆர்கனைசேஷன், அண்ட் ஆப்ஷன் சி ஜப்பான் ஆர்கனைசேஷன் நிக்கான் ஹிடான்கியோ, டி கொரியா ஆர்கனைசேஷன் மின்ஹோ கியோ. இதோட ஆன்சர் ஜப்பான் ஆர்கனைசேஷன் நிக்கோன் ஹிடான்கியோ. நெக்ஸ்ட் கொஷின், திஸ் இயர் ஹவு மெனி லாங்குவேஜஸ் கெயின்ட் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ். இந்த வருஷம் செம்மொழி தன்மை வந்து எத்தனை மொழிகள் பெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 7. இதோட ஆன்சர் வந்து 5. அந்த 5 லாங்குவேஜ் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மராத்தி, பாலி, பிராகிருத் அண்டு அசாமீஸ், பெங்காலி. இந்த 5 லாங்குவேஜுக்கு தான் இந்த வருஷம் செம்மொழி தன்மை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 38th கொஷின். டிஎன் ஃபர்ஸ்ட் உமன் எலக்ட்ரல் ஆஃபீஸர். டிஎனோட ஃபஸ்ட்டு உமன் தேர்தல் ஆணையர் யார்? ஆப்ஷன் ஏ அர்ச்சனா பட்நாயக், ஆப்ஷன் பி விஜய கிஷோர், ஆப்ஷன் சி கிரண் பேடி, ஆப்ஷன் டி சுஸ்மிதா தேசாய். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அர்ச்சனா பட்நாயக். இவங்க தான் டிஎன் ஃபர்ஸ்ட் உமன் எலக்ட்ரல் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் கொஷின் 39. விச் கண்ட்ரி பிகம் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ரிசீவ் ஹூ வெரிஃபிகேஷன் ஃபார் எலிமினேட்டிங் லிப்ரோசி. லிப்ரோசினா தொழுநோய். ஆப்ஷன் ஏ இஸ்ரேல், ஆப்ஷன் பி அபுதாபி, ஆப்ஷன் சி ஜார்டன், ஆப்ஷன் டி அல்ஜீரியா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜார்டன். இந்த கண்ட்ரி தான் தொழுநோயை ஒழிச்சதுக்காக முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு ஹூ மூலம். நெக்ஸ்ட் கொஷின், டிஎன் 50th புதிய தலைமைச் செயலாளர். ஆப்ஷன் ஏ தா முருகேசன், ஆப்ஷன் பி என் முருகானந்தம், ஆப்ஷன் சி பா கண்ணன், ஆப்ஷன் டி மா சுப்பிரமணியன். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி என் முருகானந்தம். டிஎன் 50th புதிய தலைமைச் செயலாளர் வந்து என் முருகானந்தம். நெக்ஸ்ட் கொஷின், டிஎன் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம். தமிழ்நாட்டில் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம். ஆப்ஷன் ஏ கயத்தாறு தூத்துக்குடி, ஆப்ஷன் பி ஸ்ரீரங்கம் திருச்சி, ஆப்ஷன் சி அரிட்டாப்பட்டி மதுரை, ஆப்ஷன் டி கீழ்ப்பாக்கம் சென்னை. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அரிட்டாப்பட்டி மதுரை. நெக்ஸ்ட் கொஷின், எந்த ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க இலக்கு? ஆப்ஷன் ஏ 2025, ஆப்ஷன் பி 2026, ஆப்ஷன் சி 2027, ஆப்ஷன் டி 2029. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2025 ஆண்டில் தான் காசநோயை முழுமையாக ஒழிக்க இலக்கு வச்சுருக்காங்க இந்தியா. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி கோவை, ஆப்ஷன் டி வேலூர். ஆன்சர் வந்து கோவை. கோவையில் தான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2024 தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஷின், ஊட்டச்சத்தை உறுதி செகண்ட் பஸ் எங்கே தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ நீலகிரி, ஆப்ஷன் பி அரியலூர், ஆப்ஷன் சி கடலூர், ஆப்ஷன் டி கோவை. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அரியலூர். ஆப்ஷன் ஏ நீலகிரி இருக்குல்ல, நீலகிரியில் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யோட ஃபர்ஸ்ட் பேஸ் தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் பி அரியலூரில் செகண்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட் கொஷின், 2024 தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ க ராமசாமி, ஆப்ஷன் பி கி வீரமணி, ஆப்ஷன் சி குமரி ஆனந்தன், ஆப்ஷன் டி கருப்பையா. ஆன்சர் ஆப்ஷன் சி குமரி ஆனந்தன். 2024 தகைசால் தமிழர் விருது குமரி ஆனந்தனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் 46. யூபிஎஸ்சி சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டுள்ளது இப்போ யார்? ஆப்ஷன் ஏ ரிச்சா குப்தா, ஆப்ஷன் பி பிரீத்தி சுதன், ஆப்ஷன் சி ரேகா சர்மா, ஆப்ஷன் டி கனிமொழி. வந்து ஆப்ஷன் பி பிரீத்தி சுடன். இவங்க தான் யூபிஎஸ்சி சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், பிரிக்ஸ் 18th சமிட் 2024 எங்கே நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி பிரேசில், ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி சவுத் ஆஃப்ரிக்கா.
இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ரஷ்யா. ரஷ்யாவில் தான் பிரிக்ஸ் 18th சமிட் கசான் நகரத்தில் நடைபெற்றுச்சு. பிரிக்ஸில் வந்து இப்போ ஒரு 5+ நேஷன் வந்து இணைஞ்சிருக்காங்க. அது எந்த நேஷன் சொல்லி நம்ம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாஸ் 43rd யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இது ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷன் ஏ பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் பி டோலவிரா குஜராத், ஆப்ஷன் சி சாந்திநிகேதன் வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் டி மொய்தாம்ஸ் அசாம். ஆன்சர் ஆப்ஷன் டி மொய்தாம்ஸ் அசாம். மொய்தாம்ஸ் அசாம் அஹோம் வம்சத்தை சேர்ந்த மொய்தாம்ஸை தான் 43வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. மற்ற 3மே யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்கிறது தான். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி நேம்டு ஃபெங்கல் ஸ்டோம். ஃபெங்கல் புயலுக்கு எந்த நாடு பெயர் வச்சது? ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா, ஆப்ஷன் பி ஓமன், ஆப்ஷன் சி குவத்தார், ஆப்ஷன் டி இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தான் ஃபெங்கால் புயலுக்கு நேம் வச்ச கண்ட்ரி. ஒவ்வொரு புயலுக்கும் நேம் மாற்றி மாற்றி வைப்பாங்க ஒரு நாடு டேர்ன் எடுத்து. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின். இது பார்ட் 1ங்க. இதில் லாஸ்ட் கொஷின். யுஎஸ்ஏ அண்ட் இந்தியா ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் நேம். ஆப்ஷன் ஏ வஜ்ர பிரஹார், ஆப்ஷன் பி கருட சக்தி, ஆப்ஷன் சி ஜிம்மெக்ஸ், ஆப்ஷன் டி மலபார் எக்ஸசைஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வஜ்ர பிரஹார். யுஎஸ்ஏ இந்தியாவோட ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் நேம் வஜ்ர பிரஹார். நம்ம பார்ட் 1 வீடியோ முடிவுக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்ட் 2 வீடியோ வந்துடும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் செய்யப்படும். அதுக்கு இந்த மாதிரி கியூஸ் வடியில் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்டு நம்ம டெலகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க.